வணக்கம். ஒரு மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை வந்த முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நூலகம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார். தாயார் பற்றி குரல் தழுதழுத்து கண்கலங்கி பேசிய ப. சிதம்பரம். முதலமைச்சர் பங்கேற்றிருக்கக்கூடிய விழாவில் உருக்கம். லட்சுமி அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார்கள், எழுதுவார்கள். தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை அவர்கள் ஆர்வத்துடன் படிப்பார்கள். இளம் வயதிலேயே என்னை தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை படிக்க தூண்டியவர் என் தாயார். அவர்களுக்கு நன்றி கலந்த அஞ்சலி. அண்ணா ஹசாரே போன்று உண்ணாவிரதம் இருந்துவிட்டு வந்தாரா விஜய் என்று அமைச்சர் சேகர்பாபு கேள்வி. நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்தது என்றும் பரந்தூர் சென்றது குறித்து விமர்சனம். அண்ணா செய்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு வருஷம் உண்ணாவிரதம் இருந்தார், கடந்து சென்று விட்டது. நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்து விட்டது. விஜயின் வாரிசு பட தயாரிப்பாளர் தில்ராஜ் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. ஹைதராபாத்தில் உள்ள வீடு, அலுவலகம் என்று 8 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள 55 அதிகாரிகள். அஜித் பட தயாரிப்பாளர் மைத்ரி நவீன் வீட்டில் சோதனை. ஹைதராபாத்தில் உள்ள வீடுகளில் வருமான வரித்துறையினர் ஆய்வு. சத்தீஸ்கர் ஒடிசா எல்லையில் பாதுகாப்பு படையினருடன் துப்பாக்கிச் சண்டை. 14 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. பெரியாரை இழிவாக பேசியதை கண்டித்து சென்னையில் நாளை சீமான் வீடு முற்றுகை. பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. சென்னை விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் சகோதரிகளுக்கு பாலியல் தொல்லை. ஊழியர் போக்ஸ்கோவில் கைது. கோவை ரத்தினபுரியில் ஓடை தூர்வாரும் பணியால் இடிக்கப்பட்ட வீடுகள். தங்க இடமென்று நிற்பதாக பொதுமக்கள் வேதனை. டெல்லியில் நாளை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திக்கும் டங்ஸ்டன் போராட்ட குழுவினர். திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட வாய்ப்பு என்றும் தகவல். கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சை பெறக்கூடிய நடிகர் சைஃப் அலி கான் இன்று வீடு திரும்ப வாய்ப்பு. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவமனை தகவல். கோவில்பட்டியில் பதுக்கி வைக்கப்பட்ட 28 டன் யூரியா உரம் பறிமுதல். திமுக பிரமுகர் உட்பட 2 பேர் கைது. மேட்டுப்பாளையம் அருகே வீட்டுக்குள் புகுந்த யானைகள். கால்நடைகளுக்கு வைத்திருந்த தீவனங்களை தின்ற சிசிடிவி காட்சி. பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம். தமிழ்நாடு முதலமைச்சரின் கோரிக்கை ஏற்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். Trump do solemnly swear. I, Donald John Trump, do solemnly swear that I will faithfully execute. துணை அதிபராக ஜேடி வான்ஸ் பதவியேற்பு. I, James David Vance, do solemnly swear. I, James David Vance, do solemnly swear. மற்ற நாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு அதிக வரி என்று ட்ரம்ப் திட்டவட்டம். உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதாகவும் அதிரடி அறிவிப்பு. பதவியேற்பு விழாவில் தன்னுடைய மகனை அனைவருக்கும் அறிமுகம் செய்த அதிபர் ட்ரம்ப். கோப்புகளில் கையெழுத்திட்ட பிறகு பேனாக்களை கூட்டத்தினர் மத்தியில் வீசி உற்சாகம்.
வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க அனைத்து மாநிலங்களும் இணைந்து செயல்பட வேண்டும். உலக பொருளாதார உச்சி மாநாட்டில் அமைச்சர் டிஆர்பி ராஜா பேச்சு. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் விஜயின் வாரிசு பட தயாரிப்பாளர் தில் ராஜுவிற்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். நடிகர் விஜயின் வாரிசு படத்தின் தயாரிப்பாளரான தில் ராஜு சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடித்த கேம் சேஞ்சர் படத்தையும் தயாரித்திருந்தார். இதேபோன்று தில் ராஜு தயாரிப்பில் வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த சங்கராந்திக்கு உஸ்தனாமும் என்ற படமும் பொங்கலுக்கு வெளியானது. இந்நிலையில் தெலுங்கானா திரைப்பட மேம்பாட்டுக் கழக தலைவராகவும் உள்ள தில் ராஜுவுக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். ஹைதராபாத்தில் உள்ள அவருடைய வீடு மற்றும் அலுவலகம் உட்பட 8 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 55 அதிகாரிகள் குழுக்களாக பிரிந்து 8 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனையை தொடங்கினர். தில் ராஜுவின் சகோதரர் ஸ்ரீஷ் மற்றும் மகள் ஹன்சிதா ரெட்டி ஆகியோரின் வீடுகளிலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. தெலுங்கானாவில் விஜயை தொடர்ந்து அஜித் படத்தின் தயாரிப்பாளர் மைத்ரி நவீனுக்கு தொடர்புடைய இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தை மைத்ரி நவீன் தயாரித்து வருகிறார். அண்மையில் வெளியாகி பெரும் வரவேற்பு மற்றும் சர்ச்சையில் சிக்கிய புஷ்பா 2 படத்தையும் மைத்ரி நிறுவனம் தான் தயாரித்தது. இந்நிலையில் மைத்ரி நவீன் மற்றும் அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி செர்ரி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். பஞ்சாரா ஹில்ஸ் மற்றும் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதிகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது. தெலுங்கானாவில் பிரபல தயாரிப்பாளர்கள் வீடுகளில் அடுத்தடுத்து சோதனை நடைபெற்று வருவதும் திரைத்துறையினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரதம் கடந்துவிட்டதை போன்று விஜயின் பரந்தூர் நிகழ்வு நேற்றோடு முடிந்துவிட்டதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். அண்ணா ஹசாரே மாதிரி தொடர்ந்து ஒரு வருஷம் உண்ணாவிரதம் இருந்தார். கடந்து சென்று விட்டது. நேற்றைய நிகழ்வு நேற்றோடு முடிந்து விட்டது. இன்றைய பணியை நாங்கள் மக்கள் பணியை காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். நடுநிரவில்தான் மக்கள் பணியை முடித்து இல்லம் திரும்புவோம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற போது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய இளைய மகனை அறிமுகம் செய்து வைத்தார். ஜேடி வான்ஸ் பதவியேற்ற போது அவருடைய மனைவி உஷா சிலிகுரி தன் கணவரை பெருமையுடன் பார்த்து மகிழ்ந்த வீடியோ காட்சி இணையதளத்தை ஆக்கிரமித்துள்ளது. வாஷிங்டனில் உள்ள கேபிட்டோலின் உள்ளரங்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். அப்போது பிரபல ஹாலிவுட் பாடகி கேரி அண்டர்வுட் அமெரிக்கா பியூட்டிஃபுல் என்ற பாடலை உணர்ச்சி பொங்க பாடினார். தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த தீயணைப்பு வீரருக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு ட்ரம்ப் தன்னுடைய முதல் உரையை நிகழ்த்தினார். தனக்கு மிகவும் உயரமான மகன் இருக்கிறான் என்று நகைச்சுவையாக கூறிய ட்ரம்ப் மெலானியாவுக்கும் தனக்கும் பிறந்த ஒரே மகனான பேரன் ட்ரம்பை அறிமுகம் செய்து வைத்தார். And then I have a very tall son named Barron. Has anyone ever heard of him? இந்த நிகழ்ச்சியில் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கலந்து கொண்டார். முன்னதாக விழா அரங்குக்கு வரும்போது ஜேடி வான்ஸ் தன்னுடைய மகளை தூக்கிக் கொண்டு வந்தார். துணை அதிபராக ஜேடி வான்ஸ் பதவியேற்ற போது அருகில் இருந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த அவருடைய மனைவி தன்னுடைய கணவரை பெருமையுடன் பார்த்து நெகிழ்ந்த வீடியோ காட்சிகள் நெட்டிசன்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. I, James David Vance, do solemnly swear. I, James David Vance, do solemnly swear. இந்த நிகழ்ச்சியில் ஹமாஸ் இயக்கத்தினரால் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்ட இஸ்ரேல் நாட்டவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் உரையாற்ற வரும்போது உலக கோடீஸ்வரரான எலான் மஸ்க் உற்சாகமாக நடனமாடினார். தொடர்ந்து மக்கள் கூட்டத்தை நோக்கி வித்தியாசமான முறையில் கையை நீட்டினார்.
இதனை நாஜி வணக்கத்துடன் இணையவாசிகள் ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்தனர். நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிறகு முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடும் போது ஒவ்வொரு ஆவணங்களையும் அவர் விழாவில் கூடியிருந்த மக்களிடம் எடுத்து காண்பித்தார். கோப்புகளில் கையெழுத்திட பயன்படுத்திய பேனாக்களை கூட்டத்தினர் மத்தியில் ட்ரம்ப் வீசினார். அதனை எடுத்துக்கொண்ட மக்கள் பேனாவுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஓவல் அலுவலகத்திற்கு சென்ற ட்ரம்ப் ஜோ பைடன் தனக்காக விட்டுச் சென்ற கடிதத்தை எடுத்து படித்தார். Thank you, Peter. It could have been years before we got it. Wow. Thank you. Can you stay on the outside? அதிபர் பதவியேற்பு விழாவன்று பாரம்பரியமாக நடைபெறக்கூடிய லிபர்டி பால், தி கமாண்டர் இன் சீஃப் பால் உள்ளிட்ட 3 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட ட்ரம்ப் தன்னுடைய மனைவியுடன் காதல் பொங்க நடனமாடி மகிழ்ந்தார்.